கரூர் சம்பவ பின்னணியில் ஆதவ் அர்ஜுனா விஜயை காலி செய்ய கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட் போட்டு உடைத்த மைத்துனர். சமீப காலமாகவே திமுகவின் ஸ்லீப்பர் செல் தான் ஆதவ் அர்ஜுனா. திமுக வெற்றி பெறுவதற்கு விஜயை அரசியலிலிருந்து காலி செய்ய திமுகவால் அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் என அரசியல் பார்வையாளர்கள் பலரும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் தற்பொழுது அதை உண்மைதான் என்று சொல்லும் வகையில் ஆதவ் அர்ஜுனாவின் மைத்துனர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். நடிகர் விஜய்க்கு அறிவிக்கும் வகையில் சில தகவலை வெளியிட்டுள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின், ஆதவ் அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தது முதல் விஜயின் நலன் விரும்பியாக நான் ஒரு உண்மையை உரக்கச் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். தாவேக்கவுடன் எந்த கட்சியும் கூட்டணி வைக்க முடியாமல் முட்டுக்கட்டை போடுவது ஆதவ் அர்ஜுனாதான். இதற்கு பின்னால் அவருடைய சுயநலமும் அதிகார பசியும் மட்டுமே இருக்கிறது என தெரிவித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின், திமுகவின் ஒரு முக்கிய புள்ளியால் விஜயையும் விஜய் கட்சியையும் வேரோடு அழிப்பதற்காக அனுப்பப்பட்ட ஸ்லீப்பர் செல் தான் இந்த ஆதவ் அர்ஜுனா. தாவேக்கவிற்கு கிடைக்க வேண்டிய மக்கள் ஆதரவை திசை மாற்றி அதை எதிரணிக்கு சாதகமாக்கும் சதி வேலைகளை அவர் மிக கச்சிதமாக செய்து வருகிறார். அதன் ஒரு பகுதிதான் கரூர் துயர சம்பவம். 41 அப்பாவி உயிர்கள் பறிபோன அந்த கோர சம்பவத்திற்கு பின்னணியில் சகுனியாக இருந்து காய் நகர்த்தியவர் இவர்தான். சிபிஐ விசாரணையில் இவரது முகத்திரை கிழியும் என்பது உறுதி. அன்று செந்தில் பாலாஜியை திமுகவிற்கு அழைத்துச் சென்றதிலும் இவருக்கு பெரும் பங்கு உண்டு என்பதை இந்த இடத்தில் பதிவிட விரும்புகிறேன் என தெரிவித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின், மேலும் செல்லும் இடமெல்லாம் தன்னைத்தானே தலைவனாக கட்டமைக்க முயல்வது இவரது வழக்கம். இதை உணர்ந்தே திருமாவளவன் அவர்கள் இவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்தினார். என் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தை பிரிக்க முயன்றது போல உங்கள் குடும்பத்தையும் அரசியலையும் சிதைக்க அவர் தயங்க மாட்டார் என தெரிவித்துள்ள ஜோஸ் சார்லஸ் மார்டின், மேலும் மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என துடிக்கும் உங்கள் பயணத்திற்கு நான் ஒரு நலம் விரும்பியாக சொல்லிக் கொள்வது ஒன்றுதான். உங்கள் பாதை தெளிவாக இருக்கலாம், ஆனால் பயணிக்க வேண்டிய தடம் வழுக்கலாக இருக்கிறது. கூடவே இருந்து குளிபறிக்கும் துரோக சக்திகளை அடையாளம் காண தவறினால் உங்கள் வெற்றி பாதியிலேயே முடங்கி போகும் அபாயம் உண்டு. காலத்தே எடுக்கும் துணிச்சலான முடிவே கழகத்தின் எதிர்காலத்தை காக்கும். விழிப்புடன் இருங்கள், வெற்றிக்கான பாதையை சீர் செய்யுங்கள் என விஜய்க்கு எச்சரிக்கும் வகையில் ஆதவ் அர்ஜுனா குறித்து பல திடுக்கிடும் தகவலை வெளியிட்டுள்ளார் ஜோஸ் சார்லஸ் மார்டின். இந்த நிலையில் பலரும் ஆதவ் அர்ஜுனா ஒரு ஸ்லீப்பர் செல், அவருடைய அறிவுரையை கேட்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு செல்லாமல் இருந்து விடாதீர்கள் என தெரிவித்து வரும் நிலையில் விஜய் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா போன்றோர் பேச்சுக்களை கேட்டு தனித்து போட்டியிடுவதன் மூலம் அவருடைய அரசியல் வாழ்க்கை வரும் சட்டசபை தேர்தலுடன் முடிவுக்கு வந்துவிடும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.